பரதன் தன் தம்பியிடம், தம்பி சத்ருகனா, அண்ணல் ராமர் வந்துவிட்ட செய்தியை முரசறைந்து அறிவிக்கச் சொல், அயோத்தியையும் அலங்கரிக்கச் சொல் என்று கட்டளையிட்டார். சத்ருகன் இச்செய்தியை சுமந்திரரிடம் கூறினான். சுமந்திரர் இச்செய்தியை முரசறைந்து அறிவிக்கும்படி வள்ளுவனிடம் கூறினான். பரதனின் கட்டளைப்படி நாடு முழுவதும் ராமரின் வருகையை முரசறைந்து அறிவிக்கப்பட்டது. இதை அறிந்த மக்கள் அனைவரும் மகிழ்ச்சி கடலில் திளைத்தனர். அவரவர் வீடுகளில் மாவிலை தோரணம் கட்டி அலங்கரித்தனர். அயோத்தி நகரமே மகிழ்ச்சி கடலில் திளைத்தது. பரதன் அனுமனிடம், நாங்களும் உன்னுடன் வந்து அண்ணலை வரவேற்க விரும்புகிறோம் என்றான். பரதனின் தவிப்பை அறிந்த அனுமன் சம்மதித்தான். அயோத்தி மக்களும் முனிவர்களும் ராமரின் அன்னை கௌசலை உள்பட 3 தாய்மார்களும் சத்ருகனும் ராமரை அழைத்து வர செல்ல தயாராக இருந்தனர். பரதன் ராமரின் பாதுகைகளை தன் தலையில் வைத்துக்கொண்டு ராமரை எதிர்நோக்கி அழைத்து வர புடைசூழச் சென்றான். போகும் வழியில் பரதன் அனுமனிடம், நீ அண்ணல் ராமரை முதலில் எங்கு சந்தித்தாய் என்பதை விரிவாக கூறு என்று கேட்டான். அனுமன், நான் எம்பெருமான் ராமரை ருசியமுக பருவத்தில் சந்தித்தேன் என்றான். அதன் பின் அனுமன் வாலியின் வதத்தையும் ராவணனின் வதத்தையும் விபீஷணனுக்கு பட்டாபிஷேகத்தை செய்ததையும் அதன் பின் அங்கிருந்து புஷ்பக விமானத்தில் வந்து பரத்வாஜ முனிவரின் வேண்டுகோளுகிணங்க அங்கு தங்கியிருந்ததை பற்றியும் விரிவாக கூறினான். அப்பொழுது சூரியன் எழத் தொடங்கினான். அங்கு பரத்வாஜ முனிவர் ஆசிரமத்தில் ராமர் பரத்வாஜ முனிவரின் உபசரிப்பை ஏற்று மகிழ்ச்சியுடன் இருந்தார். பிறகு ராமர் பரத்வாஜ முனிவரிடமிருந்து விடை பெற்று அங்கிருந்து புஷ்பக விமானத்தில் சென்றனர். புஷ்பக விமானம் கங்கை கரையை அடைந்தது. ராமர் கங்கை கரையில் இறங்கி குகனை சந்தித்தார். குகன் ஸ்ரீராமரின் திருவடிகளில் விழுந்து வணங்கினான். ராமர் குகனை தன் மார்புடன் அன்பாக தழுவிக்கொண்டார். ராமர் குகனை பார்த்து, தம்பி, நீ எவ்வாறு இருக்கின்றாய்? உன் சுற்றமும் அனைவரும் நலமாக இருக்கிறார்களா என்று கேட்டார். குகன், எம்பெருமானே, தங்களின் அருளால் நாங்கள் எந்தவித குறையின்றி மகிழ்ச்சியாக இருக்கின்றோம் என்றான். ஆனால் லட்சுமணரை போல் எங்களால் உங்களுக்கு துணையாக இருந்து சேவை செய்ய முடியவில்லை என்ற குறைதான் உள்ளது என்றான். இதை கேட்டு ராமர், எனக்கு லட்சுமணனும் நீயும் வேறு வேறு அல்ல என்று கூறி குகனை சமாதானம் செய்தார். குகன் இதை கேட்டு மகிழ்ச்சி அடைந்தான். பிறகு குகன் சீதையிடமும் லட்சுமணனிடமும் ஆசி பெற்றான். பிறகு ராமர் குகனை சுக்ரீவன், அங்கதன் முதலானவர்களுக்கு அறிமுகம் செய்தார். ராமர், இவன் பெயர் குகன், வேடர்களின் தலைவன், நற்குணத்தில் சிறந்தவன் என்றார். பிறகு சுக்ரீவனும் விபீஷணனும் குகனை அன்போடு தழுவிக்கொண்டனர். அதன் பின் ராமர் குகனிடம் இருந்து விடை பெற்று அயோத்தியை நோக்கி புஷ்பக விமானத்தில் பறந்தனர். ராமர் விமானத்தில் இருந்து விபீஷணன், சுக்ரீவன், அங்கதன் முதலானவர்களுக்கு கண்ணுக்கு எட்டிய அயோத்தி நகரை காண்பித்து, அதோ அயோத்தி நகரம் தெரிகிறது பாருங்கள் என்றார். அனுமன் புஷ்பக விமானத்தை பார்த்தார். உடனே பரதரிடம், பரதரே, அதோ பாருங்கள், அண்ணல் ராமர், லட்சுமணர், சீதை வரும் புஷ்பக விமானம் என்றார். பரதர் அந்த விமானத்தை பார்த்து வணங்கினார். ராமரை பார்த்த அயோத்தி மக்கள் மகிழ்ச்சியில் ஆரவாரம் செய்தனர். அனுமன் உடனே பறந்து சென்று ராமர் முன் வணங்கி நின்றான். அனுமன் ராமரிடம், எம்பெருமானே, தங்களின் கட்டளைப்படி நான் நந்தி கிராமத்திற்கு சென்று தங்களின் வருகையை காணாமல் தீக்குளிக்க முயன்ற பரதரை தடுத்து நிறுத்தினேன். தங்களின் வருகையை அவர்களுக்கு எடுத்துக் கூறினேன். இதை அறிந்து அனைவரும் மகிழ்ச்சி அடைந்தனர். பரதர் உடனே அயோத்தி நகரை அலங்கரிக்குமாறு கட்டளை அருளினார் என்றான். ராமர் அனுமனை பார்த்து, அனுமனே, எனக்கு துன்பம் நேரும்போது தக்க சமயத்தில் நீ எனக்கு உதவி செய்துள்ளாய். நீ என்றும் மகிழ்ச்சியுடன் வாழ்வாயாக என்று கூறி வாழ்த்தினார். அனுமன் ராமரிடம், பரதரும் சுற்றமும் தங்களை எதிர்நோக்கி அழைத்து வர என்னுடன் வந்துள்ளார்கள் என்று கூறி பரதர் மற்றும் சுற்றத்தாரை காண்பித்தான். ராமர் பரதரை கண்டு மிக்க மகிழ்ச்சி அடைந்தார். உடனே ராமர் புஷ்பக விமானத்தை தரையில் இறங்கும்படி வேண்டினார். புஷ்பக விமானம் தரையில் இறங்கியது. அப்பொழுது ராமர் புஷ்பக விமானத்திலிருந்து இறங்க முற்பட்டார். உடனே பரதர் தான் தலையில் வைத்திருந்த பாதுகைகளை ராமரின் திருவடிக்கு கொண்டு சேர்த்தார். ராமர் பரதரின் பாசத்தை நினைத்து மகிழ்ச்சி அடைந்தார். பிறகு ராமர் பரதரை அன்போடு தழுவிக்கொண்டார். அதன் பின் குல குருவான வசிஷ்டரை பார்த்து ராமர் வணங்கினார். வசிஷ்டரின் கண்களில் கண்ணீர் பெருக ராமரை வாழ்த்தி தழுவிக்கொண்டார். சத்ருகன் ராம லட்சுமணரை கண்டு மிக்க மகிழ்ச்சி அடைந்தான். ராம லட்சுமணர் சத்ருகனை அன்போடு தழுவிக்கொண்டனர். சத்ருகன் ஆனந்த கண்ணீர் வடித்தான். பிறகு ராமரின் தாய்மார்கள் ராமர், சீதை மற்றும் லட்சுமணனை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தார்கள். கௌசலை ராமரை பார்த்து, ராமா, உன்னை நான் இத்தனை காலம் பார்க்காமல் தவித்துக் கொண்டிருந்தேன். இன்று உன்னை கண்டு நான் அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தேன் என்றாள். ராமரும் தன் தாய் கௌசலையை அன்போடு பார்த்தார். பிறகு ராமர், சீதை மற்றும் லட்சுமணர் கௌசலையின் திருவடிகளில் விழுந்து ஆசியை பெற்றுக்கொண்டனர். அப்பொழுது சுமித்திரை
ராமா, நீ வந்துவிட்டாயே, இனி எனக்கு கவலைவில்லை. உன்னை காணாமல் நாங்கள் மிகவும் துன்பமடைந்தோம் என்று கூறி அன்போடு தழுவிக்கொண்டார். அதன்பின் லட்சுமணனை பார்த்து, லட்சுமணா, என் அருமை மகனே, நீ எவ்வாறு இருக்கின்றாய் என்று கூறி அன்போடு தழுவிக்கொண்டாள். லட்சுமணனும் தன் தாய் சுமித்திரையைக் கண்டு அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தான். அதன்பின் ராமர், சீதை மற்றும் லட்சுமணர் சுமித்திரையின் திருவடிகளில் விழுந்து ஆசியை பெற்றுக் கொண்டனர். அப்பொழுது ராமர் தன் தாய் கைகேயியை தேடினார். கைகேயி ஓரமாக நின்று கொண்டிருந்தாள். இதை பார்த்த ராமர் கைகேயிடம் ஓடிச் சென்று திருவடிகளில் விழுந்து வணங்கினார். கைகேயின் கண்களில் கண்ணீராராய் பெருக்கெடுத்து ஓடியது. பிறகு ராமர் கைகேயிடம், அம்மா, தாங்கள் ஏன் ஓரமாக நின்று கொண்டு உள்ளீர்கள் என்று கேட்டார். கைகேயி, என் அன்பு மகனே, நான் உனக்கு செய்த செயல்தான் நான் ஓரமாக நிற்பதற்கு காரணம் என்றாள். அதற்கு ராமர், அம்மா, தாங்கள் இவ்வாறு பேசுதல் கூடாது. என்னை அன்போடு வளர்த்தவர் நீங்கள். தங்களால் தான் எனக்கு இந்த 14 வருட வனவாச காலத்தில் பல முனிவர்களின் ஆசிகளையும் பல ரிஷிகளின் சாப விமோசனத்தையும் பலரது நட்புகளையும் பெற்று தந்தது. அது மட்டுமல்லாமல் பல அரக்கர்களின் பாவ செயல்களும் அழிந்து போனது. இது எல்லாம் தங்களால் தான் நடந்தது. இதை நினைத்து தாங்கள் வருந்துதல் கூடாது என்றார். ராமரின் இந்த பணிவான சொற்களை கேட்ட பின் கைகேயி ராமரை அன்போடு ஆசிர்வதித்தாள். இதை பார்த்து அயோத்தி மக்கள் மகிழ்ச்சி கடலில் திளைத்தனர். அதன்பின் லட்சுமணரும் சீதையும் கைகேயின் திருவடிகளில் விழுந்து ஆசியை பெற்றுக்கொண்டு கொண்டனர். பிறகு சுமந்திரர் முதலான அமைச்சர்கள் ராமரை கண்டு மிக்க மகிழ்ச்சி அடைந்தனர். அயோத்தி மக்களும் ராமரை கண்டு தரிசித்து அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தனர். அதன் பிறகு ராமர் சுக்ரீவன், அங்கதன் மற்றும் விபீஷ்ணன் முதலானவர்களை தன் தாய்மார்களுக்கும் பரதன் மற்றும் சத்ருகனுக்கு அறிமுகம் செய்து வைத்தார். அதன்பின் ராவணாதி அரக்கர்களால் ஏற்பட்ட துன்பங்களையும் எடுத்து கூறினார். இதை கேட்டு அவர்கள் மிகவும் கவலை அடைந்தனர். ராமரால் ராவணாதி அரக்கர்கள் அழிந்ததை நினைத்து அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தனர். அதன் பிறகு அனைவரும் அயோத்தி செல்ல முற்பட்டனர். ராமர், நாம் அனைவரும் இந்த புஷ்பக விமானத்தில் பரதன் தங்கியிருந்த நந்தி கிராமத்திற்கு சென்று அதன்பின் அயோத்தி செல்லலாம் என்றார். ராமரின் சொற்படியே அனைவரும் புஷ்பக விமானத்தில் நந்தி கிராமத்திற்கு புறப்பட்டனர். சிறிது நேரத்தில் அனைவரும் நந்தி கிராமத்தை அடைந்தனர். ராமர் மற்றும் சீதையை காண்பதற்காக அயோத்தி மக்கள் கூட்டமாக கூடியிருந்தனர். புஷ்பக விமானம் நந்தி கிராமத்தில் இறங்கியது. ராமருக்காக அங்கு வெண்குதிரைகளால் பூட்டப்பட்ட பொன்னால் ஆன சிறந்த தேர் காத்து கொண்டிருந்தது. நந்தி கிராமத்தை அடைந்த ராமர் தம்பிகளுடன் சடாமுடி போக்கி வனவாச கோலத்தை நீங்கி சரையு நதியிலே நீராடினர். பிறகு ராமரை அழகாக ஒப்பனை செய்தனர். பிறகு ராமர் அயோத்திக்கு செல்ல வெண்குதிரைகள் பூட்டப்பட்ட அழகிய தேரிலே ஏறினார். லட்சுமணர் ராமருக்கு குடைப்பிடித்தார். சத்ருகன் ராமருக்கு வெண்சாமரம் வீசினார். பரதர் அத்தேருக்கு சாரதியாக இருந்து தேரை செலுத்தினார். விபீஷணன் மற்றும் சுக்ரீவன் இருவரும் தேரின் இருபுறமும் யானைகள் மீது சென்றனர். அங்கதனும் அனுமனும் அத்தேருக்கு முன்னும் பின்னும் சென்றனர். பொன்னாலான தேரில் சீதை சென்றாள். மனித உருவம் கொண்ட வானர பெண்கள் சீதையுடன் குதிரைகளின் மேலும் பல்லக்கிலும் அமர்ந்து சென்றனர். சிறிது நேரத்திலேயே அனைவரும் அயோத்தி நகரை அடைந்தனர். அயோத்தி மக்கள் அனைவரும் தாயை பிரிந்த குழந்தை போல் ராமரை கண்டு அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தனர். அனைவரும் அரண்மனை அடைந்தனர். ராமர் பரதனிடம், தம்பி, அனுமன், சுக்ரீவன், விபீஷணனுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுத்து அரண்மனையை சுற்றி காண்பிப்பாயாக என்றார். பிறகு பரதன் அவர்களுக்கு அரண்மனையை சுற்றி காண்பித்தான். அப்போது சுக்ரீவன் பரதனிடம், பரதரே, முடிசூட்டும் விழாவிற்கு ஏன் தாமதமாகிறது என்று கேட்டான். அதற்கு பரதன், ஐயனே, பட்டாபிஷேகத்திற்காக நாடு முழுவதும் உள்ள புண்ணிய தீர்த்தங்களை கொண்டு வர தான் தாமதத்திற்கு காரணம் என்றான். உடனே சுக்ரீவன் அனுமனை நோக்கினான். சுக்ரீவனின் நோக்கத்தை அறிந்த அனுமன் புண்ணிய தீர்த்தங்களை கொண்டு வர புறப்பட்டான். அதன் பிறகு பரதன் வசிஷ்ட முனிவரிடம் சென்று, குருவே, அண்ணல் ராமருக்கு விரைவில் பட்டாபிஷேகம் செய்ய வேண்டும். ஆதலால் பட்டாபிஷேகம் செய்ய உகந்த நாளை தாங்கள் கணித்து கூறுங்கள் என்றான். வசிஷ்ட முனிவர் நல்ல நாட்களை கணித்து பார்த்து, பரதரே, நாளையே நாம் ராமருக்கான முடிசூட்டும் விழாவை வைத்துக் கொள்வோம் என்றார். இதை கேட்டு பரதர் அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தார். இச்செய்தி தாய்மார்களுக்கும் அனுமன், சுக்ரீவன், விபீஷணனுக்கு தெரிவிக்கப்பட்டது. இதை கேட்டு அனைவரும் அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தனர். இச்செய்தி நாட்டு மக்கள் அனைவருக்கும் முரசறைந்து அறிவிக்கப்பட்டது. மக்கள் இச்செய்தியை கேட்டு அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தனர். ராமருக்கு பட்டாபிஷேகம் செய்வதற்கான ஏற்பாடுகள் விரைவாக நடக்கத் தொடங்கியது. ஸ்ரீராமருக்கு நாளை முடிசூட்டும் விழா என்ற செய்தியை ஓலை மூலம் மன்னர்களுக்கும் சிற்றரசர்களுக்கும் அனுப்பப்பட்டது. குகனுக்கும் ராமரின் முடிசூட்டும் விழாவிற்கு வரும்படி அழைப்பு விடப்பட்டிருந்தது. அயோத்தி மக்கள் அனைவரும்
தங்கள் வீடுகளை அலங்கரித்தனர். மறுநாள் பட்டாபிஷேகத்திற்கான மண்டபத்தை பொன்னாலும் மலர்களாலும் அலங்கரித்தனர். அப்பொழுது அனுமன் பல நாடுகளிலிருந்து புண்ணிய தீர்த்தங்களை கொண்டு வந்தான். ராமரின் பட்டாபிஷேகத்தை காண பல நாட்டிலிருந்து மன்னர்களும் சிற்றரசர்களும் குவிந்த வண்ணம் இருந்தனர். குகனும் ராமரின் பட்டாபிஷேகத்தை காண வந்து சேர்ந்தான். பட்டாபிஷேகத்திற்கு தேவையான பொருட்கள் எல்லாம் அமைச்சர் சுமந்திரர் தலைமையில் கொண்டு வரப்பட்டது. வசிஷ்டர் முதலான முனிவர்கள் வேள்விகளை ஆரம்பித்தனர். ராமரும் சீதையும் அரியணையில் அமர்ந்திருக்க பரதன் வெண்கொற்ற குடையை பிடித்தான். லட்சுமணனும் சத்ருக்கனும் இருபுறங்களில் நின்று கொண்டு வெண்சாமரை வீசினர். அயோத்தி மக்கள் அனைவரும் தங்களுக்கே முடிசூட்டு விழா என்பது போல் அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தனர். வசிஷ்டர் முதலான முனிவர்கள் வேதங்கள் ஓதினர். அனுமன் ராமரின் பக்கத்தில் பணிவாக நின்று கொண்டிருந்தான். கொண்டுவரப்பட்ட புண்ணிய தீர்த்தங்களால் ராமருக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. அபிஷேக நீர் ராமரின் தலை முதல் பாதம் வரை தொட்டுச் சென்றது. அதேபோல் அபிஷேக நீர் அனுமனின் தலையில் பட்டு அனுமனை கௌரவிப்பது போல் இருந்தது. இதை பார்த்த அனைவரும் மகிழ்ச்சியில் ஆரவாரம் செய்தனர். கௌசலை, சுமித்திரை, கைகேயி கண்களில் ஆனந்த கண்ணீர் பொங்கி வழிந்தது. வசிஷ்டர் முதலான முனிவர்கள் மந்திரங்கள் பாடி வாழ்த்த, திருவெண்ணை நல்லூர் சடையப்ப வள்ளலின் குலத்து முன்னோர்கள் மகுடத்தை எடுத்துக் கொடுக்க அதனை வாங்கி வசிஷ்ட முனிவர் ஸ்ரீராமருக்கு சூட்டினார். சுபமுகூர்த்த நன்னாளில் முனிவர்கள் வேதங்கள் ஓத ராமரின் பட்டாபிஷேகம் இனிதாக நடைபெற்றது. அப்பொழுது ராமர் திருமால் போல் அனைவருக்கும் காட்சியளித்தார். தன் பட்டாபிஷேகம் முடிந்த பின் ராமர் பரதனுக்கு இளவரசர் பட்டம் சூட்டி தனது ஆட்சியை நீதிநெறி தவறாமல் செங்கோலுடன் ஆட்சி புரியுமாறு கட்டளையிட்டார். இதை பார்த்து முனிவர்களும் தேவர்களும் அளவற்ற மகிழ்ச்சி அடைந்து மலர்மழை தூவினர். பட்டாபிஷேகம் முடிந்த பிறகு ராமர் ஏழை எளியவர்களுக்கு பொன், பொருள், ஆடை, அணிகலன் கொடுத்து மகிழ்ந்தார். அதன் பின் ராமர் தனக்கு துணை நின்றவர்களுக்கு பரிசளிக்க விரும்பினார். முதலில் ராமர் சுக்ரீவனை அழைத்து தன் தந்தை தசரதர் இந்திரனிடமிருந்து வென்ற இரத்தின கடகத்துடன் யானைகளையும் குதிரைகளையும் பரிசாக கொடுத்து கிரீடம் அணிவித்து தன் நன்றியை தெரிவித்தார். சுக்ரீவன் ராமரின் கைகளை பற்றி கண்களில் ஒற்றிக்கொண்டான். அங்கதனை அழைத்து இந்திரன் கொடுத்த மணிக்கடகத்தையும் விலை மதிப்பற்ற முத்தாரங்களையும் குதிரைகளையும் யானைகளையும் பரிசாக கொடுத்தார். பிறகு விபீஷணனை அழைத்து தேவர்கள் கொடுத்த இரத்தின கடகத்தையும் பொன்னும் பொருளும் பரிசாக கொடுத்து வாழ்த்தினார். அதன் பிறகு நீலன், ஜாம்பவான் முதலிய வானர படை தலைவர்களுக்கு இரத்தின மாலைகளையும் யானைகளும் குதிரைகளும் பொன்னும் பொருளும் பரிசாக கொடுத்தார். பிறகு ராமர் அனுமனை அழைத்து, அனுமனே, நீ எனக்கு தக்க சமயத்தில் உதவி செய்துள்ளாய். உனக்கு 1000 பொருட்கள் பரிசாக கொடுத்தாலும் ஈடாகாது. உன்னுடைய வலிமையும் தியாக உதவியும் மேன்மையானது. உனக்கு என்ன பரிசு கொடுப்பது என்று தெரியவில்லை. அதனால் என்னையே உனக்கு கொடுக்கிறேன் என்று கூறி அனுமனை அன்போடு தழுவிக்கொண்டார். இதை பார்த்து அங்கிருந்தவர்கள் மகிழ்ச்சியில் ஆரவாரம் செய்தனர். ராமர் தன் கழுத்தில் இருந்த முத்துமாலையை எடுத்து, சீதா, என் பரிசளிப்பு முடிந்துவிட்டது. இந்த முத்துமாலையை நீ விரும்பியவருக்கு பரிசாக அளிக்கலாம் என்று கூறி சீதையின் கையில் கொடுத்தார். முத்துமாலையை கையில் வாங்கிய சீதை முதலில் பார்த்தது அனுமனைதான். அனுமனை பார்த்து, சுந்தரா என அன்போடு அழைத்தாள். அனுமன் சீதையின் அருகில் வந்து நின்றான். சீதை முத்துமாலையை அனுமனின் கழுத்தில் அணிவித்தாள். எனக்கு தக்க சமயத்தில் உதவி செய்த உனக்கு என் பரிசு என்றாள். ராமர், சீதா, நீ நான் நினைத்ததை தான் செய்துள்ளாய். பிறகு ராமர் அனுமனை பார்த்து, அனுமனே, உனக்கு என்ன வரம் வேண்டுமோ கேள் என்றார். அனுமன், பெருமானே, நான் வேண்டுவதை தாங்கள் தவறாமல் கொடுக்க வேண்டும் என்று கூறிவிட்டு, நான் உங்களின் அடிமையாக இருக்க வேண்டும். என்னை வேண்டுபவர்களுக்கு முதலில் உங்கள் நாமமே நினைவுக்கு வர வேண்டும் என்று கேட்டான். பிறகு ராமர் புன்னகைத்துவிட்டு, உனக்கு அவ்வரமே தருகிறேன் என்று கூறினார். அனுமனின் இவ்வரத்தை கேட்டு மக்கள் அனைவரும் ஆர்ப்பரித்தனர். ராமரின் முடிசூட்டும் விழா 60 நாள் கோலாகலமாக நடந்தது. குகன், சுக்ரீவன், அங்கதன், விபீஷணன், அனுமன் முதலியவர்கள் ராமரின் பட்டாபிஷேகத்தை கண்டு மிக்க மகிழ்ச்சி அடைந்தனர். ராமர் குகன், சுக்ரீவன், அங்கதன், விபீஷணன், அனுமன் முதலியவர்களை அழைத்து, அரசன் இல்லாத நாடு வெறுமையாகிவிடும். ஆதலால் தாங்கள் அவரவர் இருப்பிடத்திற்கு சென்று உங்களது நாட்டை மேன்மையுடன் நல்லாட்சி புரியுங்கள் என்று கூறி விடை கொடுத்தார். ராமரிடம் விடை பெற்ற அவர்கள் ராமரையும் சீதையும் தம்பியர்களையும் வசிஷ்ட முனிவரையும் தாய்மார்களையும் வணங்கி விடை பெற்றனர். அனைவரும் புஷ்பக விமானத்தில் ஏறி குகன் சிறுங்கி பேரத்திலும் சுக்ரீவன் கிஷ்கிந்தையிலும் இறங்கினார்கள். பிறகு விபீஷணன் இலங்கைக்கு சென்றான். அனைவரும் ராமரின் திருநாமத்தை சொல்லிக் கொண்டு நல்லாட்சி புரிந்தனர்.
ராமர் தன் தம்பிகளுடன் அயோத்தியை நீதி நெறியுடன் அரசாட்சி புரிந்தார். ராமரின் அருளால் மண்ணுலகம் செழித்து விளங்கியது. இவற்றோடு ராமாயணம் முடிவு பெற்றது. ராமாயணமும் மகாபாரதமும் இந்துக்களின் 2 கண்களாக போற்றப்படுகின்ற காவியங்களாக கருதப்படுகின்றது. வாழ்க்கையின் நெறிமுறை, நீதி, நேர்மை, திறன் மேம்பாடு போன்றவைகளை இந்த 2 காவியங்களும் மனிதர்களுக்கு எடுத்து கூறினாலும், இல்லற வாழ்க்கையின் தர்மம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை ராமபிரான் கூறியதே ராமாயணமாகும். அது மட்டுமன்றி, ஒருவனுக்கு ஒருத்தி என்ற சுய ஒழுக்கத்தை வாழ்வில் எந்த நிலையிலும் கடைபிடிக்க வேண்டும் என்பதை எடுத்து காட்டுகிறது. மேலும் ராமாயணம் காவியமானது ஆழமான காதல், இல்லற வாழ்வு, மனித வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கம், நீதி, நேர்மை, பிறன்மனை களவாமை, சகோதர உறவு, நட்பு போன்றவற்றை எக்காலத்திலும் எல்லோருக்கும் தெரிவிக்கும்படியாக இருக்கின்றது. அப்படி ராமாயணம் மனித வாழ்க்கைக்கு என்னதான் சொல்கிறது என்று பார்ப்போம். ராமரின் பிறப்பை பற்றி பார்த்தோமையினால், செல்வத்துக்கு பஞ்சமில்லாத அயோத்தியில் அரச குல முதல் வாரிசாக பிறந்தார். தந்தை தசரதனின் முழு அன்பையும் பெற்ற மகன், தாய் மற்றும் சிற்றணையின் முழு பாசத்தையும் பெற்ற மகன். கோசலை, சுமித்திரை, கைகேயி மூவரும் ராமன் மீது அளவற்ற பாசம் வைத்திருந்தனர். ராமனுக்கு சோறு ஊட்டிய பின்புதான் தன் மகன்களான பரதன், சத்ருகனன், லட்சுமணனுக்கு சாப்பாடு ஊட்டுவார்கள். ராமனின் குழந்தை முகத்தை பார்த்து கைகேயி, சுமித்திரை தன் மகன்களையே மறந்தனர். அவர்கள் ராமனிடம் ஆடினர், பாடினர், விளையாடினர். அரண்மனையில் உள்ள எல்லோரும் ராமா என்ற சொல்லை தவிர வேறு சொல்லை அவர்கள் உச்சரிப்பதில்லை. தாயின் அன்பும் தந்தையின் பாசமும் நிறைந்தது ராமரின் குழந்தை பருவம். களத்தில் காய வைக்கும் நெல் மணிகளை தின்ன காக்கை கூட்டம் வருமாம். அதை விரட்டத்தான் அணிந்திருக்கும் தங்க மோதிரத்தை எரிந்து காக்கை கூட்டத்தை விரட்டுவாராம். அத்தகைய செல்வம் நெற்களஞ்சியங்களைப் போல் குவிந்திருக்குமாம். அன்பிற்கும் பாசத்திற்கும் செல்வத்திற்கும் உணவிற்கும் பஞ்சமில்லாத நாட்டில் பிறந்த ராமன் தனது வாழ்க்கையின் 2ஆம் பகுதியில் மிகுந்த துயரப்பட்டார். இத்தனை சொத்து சுகங்களை விட்டு, நாட்டை விட்டு காட்டுக்கு சென்றார். உடுத்த ஒரு துணி, மாற்றிக்கொள்ள ஒரு துணி என 2 துணிகள் கையில் வைத்திருந்தார். அடுத்த வேளை சாப்பாட்டுக்காக ஊர் ஊராக, காடு காடாக திரிந்தார். மரங்களிலிருந்து கிடைக்கும் கனிகளையே உண்டு வாழ்ந்தார். இவ்வாறு கிடைக்கும் உணவில் தனக்கும், மனைவி சீதாவிற்கும், லட்சுமணனுக்கும் உணவு கிடைத்திட வழிவகை செய்ய வேண்டும். 14 வருட காட்டு வாழ்க்கையை ஒரே இடத்தில் வாழ முடியாது. மழை, வெயில், குளிர் போன்ற பருவநிலை மாற்றங்கள் ஏற்படும். வனவிலங்குகளின் தொல்லை ஏற்படும். பருவத்திற்கு ஏற்ப காய், கனிகள் உற்பத்தி குறையும். இதனால் மீண்டும் வேறு இடத்திற்கு சென்று குடில் அமைக்க நேரிடும். உணவு கிடைக்காத போது பசியுடனும் இருக்க நேரிடும். சாதாரண மக்களைப் போல் நாடோடிகளாக திரிய வேண்டும். மண்ணே படாத ராமரின் பாதங்கள் இன்று காடு, மலை, வெயில் என்று பாராமல் நடையாக நடக்கின்றதே எதனால்? இது மட்டுமா? காதல் மனைவி சீதை பக்கத்திலிருந்தும் இல்வாழ்க்கையில் ஈடுபடாமல் ஒரு தெய்வீக வாழ்க்கையை அல்லவா வாழ்ந்தார். மேலும் சீதையை ராவணன் தூக்கி சென்றபோது கட்டிய மனைவியை காப்பாற்ற முடியாத கையாலாவாத கணவன் என்ற இழிச்சொல்லுக்கும் உட்பட்டார். ராமர் வாழ்வு இன்பத்தில் தொடங்கியிருந்தாலும் இடைப்பட்ட வாழ்வு மிக கடுமையானது. ராமர், சீதை, லட்சுமணன் அயோத்திக்கு திரும்பியதும் தனது மனைவி சீதையை கைவிட்டார். பெற்ற பிள்ளைகளின் பிஞ்சு முகங்களை பார்க்க வழியில்லாமல் போனது. குழந்தைகளின் மழலை மொழியும் அரவணைப்பும் பிஞ்சு பரிசத்தையும் காண முடியாமல் போனது. ராமரின் இறுதி வாழ்வு வேதனையிலும் துயரத்திலும் முடிந்தது. கடவுளாகிய விஷ்ணுவே இந்த பூவுலகத்தில் பிறந்தாலும் எண்ணற்ற துயரத்தை அடைந்தார். ராமர் பட்ட கஷ்டத்தை பார்த்தோமேனால் நம் கஷ்டமெல்லாம் கடுகு அளவே இருக்கும். சாதாரண குடும்பத்தில் பிறந்து சாதாரண கஷ்டங்களை அனுபவிக்கும் நாம் இவ்வளவு குமுறுகிறோம். அரச குடும்பத்தில் பிறந்து செல்வத்தால் தாலாட்டுப்பட்டு வளர்ந்த ஒரு தெய்வம் அடைந்த கஷ்டம் சொல்லி மாளாது. ராமன் நினைத்திருந்தால் தன் தெய்வ சக்தியை கொண்டு தன் வாழ்க்கையை மாற்றி அமைத்திருக்க முடியும். தன் செல்வங்களை வைத்து சுகபோக வாழ்க்கையை வாழ்ந்திருக்க முடியும். ஆனால் இவற்றையெல்லாம் செய்யாமல் மனித வாழ்க்கைக்குரிய மகத்துவத்தை வெளிப்படுத்தினார். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் ராமர் போல் தாங்கி வாழ்க்கை பாதையை மாற்றாது அறநெறியுடன் வாழ வேண்டும் என்பதையே உணர்த்துகிறார். இவை அனைத்தும் வாழ்க்கையை ஏற்று கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் அனுபவித்து முழுமூச்சாக கடைசி வரை போராட வேண்டும் என்பதை உணர்த்துகிறது. வாழ்க ராமன், வாழ்க பாரதம், வாழ்க வளமுடன்.